ஹிந்தி எதிர்ப்பை வைத்து தமிழகத்துல சில சக்திகள் மலிவான அரசியல்ல ஈடுபட்டு வருவதாக திமுகவை ஆளுநர் RN ரவி மறைமுகமா விமர்சித்திருக்காரு. தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்துல பாதுகாப்பு பிரச்சனைகள் இருப்பதாகவும், இங்கு தேச விரோத சிந்தனைகள் மற்றும் பயங்கரவாத போக்கு நிலவுகின்றதுன்னு அவர் குற்றம் சாட்டி இருக்காரு. தமிழகத்துல நிலவும் அரசியல் கலாச்சாரம் கவலையளிப்பதாக உள்ளதுனோ, நாட்டின் மற்ற பகுதிகளில் இருந்து தமிழகம் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கின்றதுனோ ஆளுநர் விமர்சித்திருக்காரு. தனது பேச்சுகள் திரிக்கப்பட்டு தமிழர்களின் எதிர்ப்பாளராக தன்னை சித்தரிக்க முயல்கின்றனர்னோ குற்றம் சாட்டி இருக்காரு. வட இந்தியர்கள் தமிழ் கலாச்சாரத்தை மொழியை அழிக்க வந்திருக்கின்றனர் என பேசி மக்களிடையே ஒரு கற்பனை பயத்தை ஏற்படுத்துகின்றனர்னோ, தமிழகத்துல வடக்கு எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு அடிப்படையில மலிவான அரசியல் நடத்தப்படுகின்றதுனோ குற்றம் சாட்டி இருக்காரு. ஹிந்தி எதிர்ப்பு என்பது ஒரு அரசியல் சூழ்ச்சி என்றும், தமிழ் தவிர எல்லா மொழிகளும் வெறுக்கப்படுகின்றனோ தெரிவித்த ஆளுநர், தமிழ் மொழியை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை என்று விமர்சித்திருக்காரு. ராணுவம், தேர்தல் கமிஷன், நீதித்துறை குறித்து மக்களிடையே அவநம்பிக்கையை தோற்றுவித்து நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தவும், மக்களின் உறுதியை குலைக்கவும் சிலர் முயற்சிக்கின்றனர் என ஆளுநர் ரவி குற்றம் சாட்டி இருக்காரு.